Hi, இன்னைக்கு நம்ம ஸ்டைல் பஜார்ல பார்க்க போறது a party makeover. நம்ம சிம்பிள் மேக்ஓவர்ஸ்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணமோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். பட் அந்த மேக்ஓவரை விட இதில் 2-3 எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் ஆட் ஆகும். பார்ட்டி மேக்ஓவர்ஸ் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா லெஹெங்காஸ், சல்வார்ஸ், சாரீஸ், சம் எத்னிக் வேர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மேக்ஓவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இவங்களுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஹைட்ரேட் பண்ணணும் நம்ம ஸ்கின்னு. அப்போ தான் மேக்கப் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக அந்த ப்ராடக்ட்ஸை பிளெண்ட் பண்ண முடியும். மோரோவர் நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணும்போது 2 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னென்னா, ஏசி என்விரான்மெண்ட்டில் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணும்போது அந்த ஸ்டேயோ இல்லை அந்த மேக்கப்போ எந்த டிஸ்டர்பன்ஸோ ஆகாது, அப்படியே நீட்டாக இருக்கும். பட் நீங்கள் இதே வச்சுட்டு அவுட்டோர் போக போகிறீங்க, எஸ்பெஷலி நம்ம சென்னை ஹியூமிட் கிளைமேட்க்கு அவுட்டோர் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைஸ் ரொம்ப ஆயிலி லுக்கு கொடுத்துரும். ஸோ வெளியே போக போகிறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசரை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஆரஞ்ச் கன்சீலர் ரொம்ப டார்க்காக இருக்கிற ஃபேஸ் ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நீட் லுக் கிடைக்கும். இல்லைன்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக க்ரேவாக உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் ஃபினிஷ் கிடைக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏரியா எப்படி இருக்குன்னா அண்டர் ஐஸ் அப்புறம் லிப்ஸ் சுற்றி இருக்கிற ஸ்கின் நம்மளோட பீப்புளுக்கு டார்க்காக இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிற பிளாக் ஸ்பாட்ஸ் அது மேலேயும் நீங்கள் இந்த ஆரஞ்ச் கன்சீலரை அப்ளை பண்ணிக்கலாம். கன்சீலிங் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி இவங்களுக்கு ஆப்டாக இருக்கிற ஒரு ஷேட் ஃபவுண்டேஷனை நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு ஈவனாக எல்லா இடமும் blend பண்ணுறோம். ஃபவுண்டேஷன் நம்ம அண்டர் ஐஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி ஃபேஸில் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஃபவுண்டேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். எப்போவுமே நீங்கள் மேக்கப் போடும்போது இந்த இயர் அண்ட் நெக் பார்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மேக்கப் நீங்கள் ஃபேஸில் மட்டும் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக வெளியே தெரிஞ்சிடும். ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி நம்ம இப்போது அண்டர் ஐ கன்சீலிங் பண்ணுறோம். அண்டர் ஐ கன்சீலிங் எப்போவுமே ரொம்ப லைட்டர் கலராக இருக்கணும் ஃபவுண்டேஷன் கலரை விட, ஸோ தட் இந்த இடம் ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும் நமக்கு. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண பின்னாடி நம்ம செட்டிங் பவுடர் போட்டு ஃபேஸை செட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபேஸோட பேஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஹைலைட்டிங் பார்ட். இப்போ நான் ஐப்ரோஸை ஹைலைட் பண்ண போகிறேன். ஐப்ரோ பவுடர் வச்சு நான் ப்ரஷில் ஹேர்லைன் ஸ்ட்ரோக்ஸ் ஃபாலோ பண்ணி ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஐப்ரோஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஐஷேடோ சின்ஸ் இது ஒரு பார்ட்டி மேக்கோவர் அப்படின்றதுனால லைட்டாக ஷிம்மராக இருந்தால் அழகாக இருக்கும். நான் ஹென்னா கலர் எடுத்து அவுட்டர் க்ரீஸில் ஷேட் பண்ணுறேன். இப்போ க்ரீஸை கம்ப்ளீட்டாக ஹென்னா கலர் வச்சு நான் ட்ரா பண்ணிட்டேன். பாசின்ற ஒரு ஷேட் எடுத்து அவங்களோட அவுட்டர் எண்டில் கலர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒரு ரோஸ் கோல்ட் கலர் எடுத்து அவங்களோட இன்னர் சர்க்கிளில் ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட ஐஷேடோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இவங்களுக்கு ஐலைன் பண்ண போகிறோம். இது ஒரு பார்ட்டி மேக்கோவர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நான் ஒரு க்ளாஸி ஐலைனர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஐலைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பின்னாடி நான் இவங்களுக்கு காஜல் அப்ளை பண்ணுறேன். காஜல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இவங்களுக்கு லேஷஸில் மஸ்காரா அப்ளை பண்ணுறோம். லேஷஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம லோவர் லேஷையும் சேர்த்து கவர் பண்ணணும்.
லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லிப்பை மாய்ஸ்சர் பண்ணுறேன். நம்ம லிப்பை மாய்ஸ்சர் பண்ணால் தான் லிப்ஸ்டிக் வந்து க்ளீனாக கிளியர் ஃபினிஷோடு கிடைக்கும். இல்லைன்னா பேச்சியாக ஆகுங்க தெரியும் உங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு நான் லிப் லைன் பண்ணிகிட்ருக்கேன். லிப்பை நம்ம லைன் பண்ணி முடிச்சிட்டோம். லைன் பண்ணினதுக்கப்புறம் நான் ஒரு மெட்டாலிக் ஷேடில் இருக்கிற ஒரு லிப் கலர் எடுத்து அவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். இது ஒரு பார்ட்டி லுக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ளாஸி எஃபெக்டோடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெட்டாலிக் ஷேட் லிப்ஸ்டிக்ஸ் கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே க்ளாஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு எப்படி ஒரு ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பார்ட்டி வேர் மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருப்பீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.